அம்மா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம நீ உள்ள வர? பின்னடி அந்த வீட்ல உனக்குன்னு பார்த்து பார்த்து நிச்சயம் பண்ண குடும்பம் முடியாது. உனக்குன்னு வந்த மாப்பிள்ள ராகவ் உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு வழிய காணோம். ஆனா இவ சத்தமில்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த வீட்ல மகாராணி மாதிரி போய் உட்காந்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ வயித்துல வேற புள்ளை சம்மந்துகிட்டு நிக்கிறா பாரு. உனக்குதான் எந்த துப்புமே கிடையாது. நடிச்சு உன்னையும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. வாய மூடுமா. அக்காவை நீ எப்பதான் புரிஞ்சுப்ப? வர்ஷினி, கோவப்படாத. சித்தி தானே பேசுறாங்க, விடு. என்னமோடி உன் கண்ணு முன்னாடி உனக்கு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். அக்கா, அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. நீ என்ன பத்தி யோசிக்காதன்னு சொன்னேன்ல. சித்தி கிட்ட நான் என்ன புதுசாவா திட்டு வாங்குறேன்? இது பாரு, நீ இனிமே எதை நினைச்சும் அழக்கூடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இந்த குடும்பத்தோட வாரிசு நல்லபடியா ஆரோக்கியமா உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தைதான் இந்த வீட்டோட வாரிசு. அதை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நாமளே அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த குழந்தைய அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். புரியுதா? புரியுதுக்கா. சரி, நீ ஃபீல் பண்ணாம இரு. அத்தை என்னை தேடி ரூமுக்கு போனாலும் போயிருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீ ஃபீல் பண்ணாத, சரியா? இதோ பாரு ராகவ், நமக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்க முடியுமே தவிர எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய இந்த வீட்டோட வாரிசா நான் வர விட மாட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? வர்ஷினிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் அவ கால் தூசி கூட வர மாட்ட, தெரியும்ல? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எல்லாமே வர்ஷினி தான். நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையே என் வர்ஷினி உனக்கு போட்ட பிச்சை. இதுல நீ அவளை பிச்சைக்காரின்னு சொல்றியா? என்னடி நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாவே போறதுனால இவன் ரொம்ப சாஃப்ட், இவனை இப்படியே ஹேண்டில் பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறத. வர்ஷினி விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. இன்னொரு முறை எங்க விஷயத்துல தலையிட்ட நான் யாருங்கிறத நீ பாப்ப. ஐயோ அப்பா, நான் பயந்துட்டேன். என்கிட்ட இவ்ளோ தைரியமா பேசினா பத்தாது ராகவ். இசை கர்ப்பமா இருக்கான்னு அத்தை கிட்ட போய் சொல்லி வர்ஷினிய காப்பாத்தும் போது உன் கோவம் எங்க போச்சு? இப்ப பேசு ராகவ், பேசு. ஏன் அமைதியா இருக்க? ஏய், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது ராகவ். நான் உயிரோட இருக்கிற வர வர்ஷினியோட வயித்துல வளர குழந்தை இந்த வீட்டோட வாரிசா வர நான் அலோவ் பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்போ என்ன சொன்ன? நீ ஏன் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டியா? பாட்டி, அடடா, ஏதோ கிச்சன்ல இருந்து நல்ல ஸ்மெல் வருது போல. அம்மா ஏதோ சூப்பரா ஒரு ஸ்வீட் செய்யறாங்க போல. அண்ணா, அம்மா பால் பாயாசம் செய்யறாங்க. பால் பாயசமா? என்ன சொல்ற நீ? என்ன திடீர்னு? ஏய் பல்லவே, ஏதாவது காலேஜ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டியா? டேய் விஷால், போதும்டா டேய். ரொம்ப நடிக்காதடா. உங்க அம்மா எதுக்காக ஸ்வீட் பண்றான்னு உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அப்பா, உண்மையிலே எனக்கு தெரியலப்பா. எதுக்குப்பா? பாத்தீங்களாமா இவனை? டேய், டேய், உங்க அம்மா பாட்டியான சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. கேட்டியா ராகவ்? உன் தம்பிக்கு இப்பதான் புரியுதான். பரவாயில்லடா. இன்னும் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையல. அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறந்து போய் ஒரு அப்பாவா
நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு பெரியப்பா ப்ரொமோஷன் கொடுத்துருக்கான்ப்பா இந்த விஷால். ஆமாண்டா. சரி வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். எனக்கா? வா. கம்பெனியில இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம இசை கையாலேயே போனஸ் பணம் கொடுக்க போறேன். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இசைய மனசார வாழ்த்துவாங்க. நமக்கு அவங்க வாழ்த்து வேணும். என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா. ரொம்ப கரெக்டா சொல்ல சுபத்ரா. நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்களும் நம்ம குடும்பம் தானே. ராகவ், உங்க அம்மா சொன்ன மாதிரி மேனேஜர்ட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லுப்பா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் என்னோட வர்ஷினிக்கு கிடைக்க வேண்டியது. பரவாயில்லம்மா, கூடிய சீக்கிரம் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி வர்ஷினியை நீங்க கொண்டாடுறத நானும் பார்க்க தான் போறேன். இசை, வா இசை, நம்ம கிளம்பலாம். போ போ. இசை, என்னம்மா, என்னாச்சு? இங்க இவ்ளோ விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்க. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பை காட்டும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் அமைதி ஆயிட்டேன். சரிம்மா, இனிமே இந்த மாதிரி சோகமால முகத்தை வச்சுக்க கூடாது. நீ சந்தோஷமா இருந்தாதான் உள்ள வளர்ற எங்க பேரனோ பேத்தியோ சந்தோஷமா இருப்பாங்க. புரியுதா? வா போலாம். இந்த மாதிரி நேரத்துல நீ மெதுவா தான் நடக்கணும், சரியா? படி இருக்கு, பாத்து வா. ஹே சுபத்ரா, என்ன மருமகளுக்கு 2 பேரோட ஜாலியா கோயிலுக்கு வந்திருக்க போல? பனுஜா, நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. நானும் உன்னை இங்க எதிர்பார்க்கல சுபத்ரா. என்ன சுபத்ரா, எப்பவும் பிஸியா இருக்கிற உனக்கு கோயிலுக்கு வரலாம் டைம் இருக்கா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சந்தோஷமா இருக்கன்றது உன் முகத்திலேயே நல்லா தெரியுது. என்ன ஏதாவது நல்ல செய்தியா? ஆமா, என் 2வது மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்.